வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சித்தி அத்தை மாமா அப்படின்னு நிறைய உறவுகள் இருப்பாங்க. வயது மூத்தவர்கள் இவங்களில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஓய்வூதியம் வாங்குறவங்களா இருப்பாங்க. இவங்க பணி செய்கிற நாட்களில் பார்த்திங்கன்னா எனக்கு லீவ் இல்லை, லீவு கிடைக்கல, வேலை இருக்குது அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுடைய வயது மூப்பின் போது இவங்களுக்கு பணி ஓய்வு கொடுக்கப்படும். கட்டாய ஓய்வு, விருப்ப ஓய்வு, வயது முதிர்வு ஓய்வு, இயலாமை ஓய்வு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. தன்னோட வாழ்நாட்களை பணியிலேயே இவங்க செலவழித்து வயது முதிர்ந்த பிறகு ஓய்வு பெற்று உட்காரும்போது இவங்களுக்கு கையில் காசு இருக்கும், நிறைய இடங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் வயது அதுக்கு ஒத்துழைக்காது. நிறைய மருத்துவ செலவுகள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், மாதம் அவங்களுக்கு பென்ஷன் வர்றது தான். எப்போவுமே வயதானவங்க கையில் காசு இருந்துச்சுன்னா தன்னோட பிள்ளைகளுக்கோ பேரன் பேத்திங்களுக்கோ தான் கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஓய்வூதியதாரர் சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து தங்களுக்கான உரிமைகளை இன்றைக்கு வரைக்குமே கேட்டு போராடி வாங்கிக்கிட்டும் இருக்காங்க. அரசாங்கங்களும் பல்வேறு திட்டங்களை வகுத்து இவங்களுக்கு உதவிகள் செஞ்சிட்டும் இருக்காங்க. இந்திய உச்சநீதிமன்றம் ஓய்வூதியம் குறித்து வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு 1982ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் வாசிக்கப்பட்டது. இந்த நாளை நினைவு கூறும் வகையில் டிசம்பர் 17ஆம் ஓய்வூதியதாரர் நாளாக கடைபிடிக்கிறாங்க. வயது முதிர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் தன்னம்பிக்கை இருந்தாலும் அவங்களுடைய உடல் ஒத்துழைக்காதனால சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப தளர்ந்து போயிருப்பாங்க. ஆனால் இந்த பென்ஷன் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அவங்க கையில் அந்த காசு இருக்கிற தைரியம் பார்த்திங்கன்னா அவங்கள இன்னும் 10 வருஷத்துக்கு உற்சாகத்தோடு வாழ வைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அன்பான உபசரிப்பும் அவங்கள கவனிச்சிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பலம். அவருக்கு என்னப்பா, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நல்லா பென்ஷன் வருது, மனுஷன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறார் லைஃப்பை அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். அவங்க வாழ்நாள் முழுக்க பணியிலேயே செலவு பண்ணிவிட்டு வயது முதிர்ந்த பிறகு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னு தெரியல. அவங்களுக்கும் நிறைய மன கஷ்டங்கள், மன வருத்தங்கள், உடல் உபாதைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனாக்கா நல்லா பிள்ளைங்களை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறது கூட இப்போ யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. காசு நிறைய இருக்கும் அவங்க கையில், ஆனால் அவங்க மனசில் எப்போவுமே ஒரு ஏக்கம் நிறைந்திருக்கும். இந்த அரசு பணியில் அவங்க இழந்த மகிழ்ச்சிகள் ஏராளமாக இருக்குது. எந்த ஒரு விசேஷத்துலேயும் கலந்துக்க முடியாமல், திருமணத்தில் கலந்துக்க முடியாமல், திருவிழாவில் கலந்துக்க முடியாமல், ஊர் விட்டு ஊர் போய் கணவன் மனைவிகள் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல போஸ்டிங் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தங்களுடைய வாழ்நாள் செக்யூரிட்டியாக இந்த வேலையை பார்க்குறாங்க. ஒரு நிலையான வருமானத்துக்காக எவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க. அதுக்கான ஒரு வெகுமதியாக இந்த ஓய்வூதியம் அவங்களுக்கு அவங்களோட வயது மூப்பின் போது கிடைக்குது. இந்த மூத்த குடிமக்களுடைய வாழ்க்கை மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் நோயற்ற ஒரு வாழ்வாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனையாக வைப்போம் இறைவன்கிட்ட. ஓய்வூதியம் பெறும் அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் நம்மோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.